Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக தூத்துக்குடியில் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்பவர் மரணமடைந்திருக்கிறார். இவரை போலீஸ் அடித்துக் கொன்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக அருணாச்சலம் என்பவரை தென்பாகம் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். தூத்துக்குடி அமுதா நகரை சேர்ந்த வாலிபர் அருணாச்சலம் தென்பாகம் காவல்துறையினரின் விசாரணைக்கு பிறகு உடலில் பலத்த காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியை சேர்ந்த நாகராஜன் என்பவரது மகன் அருணாச்சலம். அவர் அப்பகுதியில் உள்ள 3வது மைல் என்ற பகுதியில் அரசு மதுபான கடை பாரில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த 17ஆம் தேதி அன்று மதுபான கடை மூடிய பிறகு சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்ததாக கூறி தென்பாகம் காவல்துறையினர் அவரை பிடித்து சென்றதுடன் அவரிடம் இருந்த 120 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதனை அடுத்து மேல் விசாரணைக்காக அருணாச்சலத்தை தென்பாகம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போது காவல் நிலைய விசாரணைக்கு பிறகு கடந்த 17ஆம் தேதி மாலையில் அருணாச்சலத்தின் தலை மற்றும் கால்களில் பலத்த காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவரது தாயார் பரமேஸ்வரியை தொடர்பு கொண்டு அவரது மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. இந்த நிலையில மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அருணாச்சலம் சிகிச்சை பலனின்றி தற்பொழுது பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதை கேள்வியடைந்த அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தென்பாகம் காவல் நிலையத்தில் ஒரு தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை முன்வைச்சிருக்கிறாங்க. விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதால் தான் அருணாச்சலத்திற்கு தலை மற்றும் காலில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அருணாச்சலத்தை விசாரணைக்கு அழைத்து சென்று தாக்கி கொலை செய்த 4 காவலர்கள் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதுவரை அவரது உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தூத்துக்குடி டவுன் டிஎஸ்பி சுனில் தலைமையான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களுடன் ஒரு தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. ஆளுங்கட்சி மற்றும் பொதுமக்கள் மத்தியில காவல்துறையினர் மீது எடுத்திருக்கக்கூடிய இந்த மரண குற்றம் தொடர்பான செய்தி தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரகாஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சரவணன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.